அது கிழிஞ்சு போனாலும் அப்படி போட்டு சொல்றாங்க எங்களை. பயந்து பேசுற காரணம் தான். இப்ப அடுத்த நாளைக்கு எனக்கு வேலை இருக்குமா இருக்காது இப்ப எனக்கு தெரியாது. அவர்லாம் வந்ததுக்கு அப்புறம் மாறணும்னு சொன்னாங்க, மாறிடும் நினைச்சோம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இதுல இருக்கிற ஏதாவது நிறைய குறை இருந்தா கூட ஓப்பனா சொல்லுங்க. வந்திருக்கோம் எங்க அண்ணனும் அதான் சொல்லியிருக்காங்களே, அதனால நீங்க தைரியமா எங்ககிட்ட சொல்லுங்க, பண்ணி தரலாம். ஷூ கொடுத்தாங்களா, அதெல்லாம் இருக்கா இல்லையா, என்னென்ன பிரச்சனை அதெல்லாம் நீங்க சொன்னாதான் எங்களுக்கும் தெரியும். மாடம்பாக்கம் தான் நம்ம காய்கறி கொட்டுறது குப்பை கொட்டுறது எல்லாமே இங்கே தான். அதனால நம்ம 10 வருஷமா 11 வருஷமா இங்கே தான் எல்லாரும் வேலை செய்கிறோம். எங்களுக்கும் கொஞ்சம் சொல்றதுக்கும் நாங்களும் யோசிச்சு இவ்வளோ நாள் அப்படியே தயக்கமாக இருந்தோம். சேலரிண்ணே, லீவுண்ணே, எங்களுக்கு கரெக்டான பொருள் கொடுக்கணுண்ணா, டைமிங்ண்ணே, இது எல்லாமே எங்களுக்கு பிரச்சனை தான். 15,000 ரூபாய் சொல்கிறாங்க, ஆனால் லீவெல்லாம் பிடிச்சாங்கன்னா ஒரு 10,000, 8,000, 9,000 இந்த மாதிரி தான் வரும். லீவு கிடையாது எங்களுக்கு. அதே மாதிரி திங்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ பெருக்கிறதுக்கு இந்த தொடப்பம் அது மாதிரி பிரச்சனைலாம் எங்களுக்கு கரெக்டாக நாங்கள் கேட்குறதுக்கே யோசிப்போம், பயந்துட்டு அப்படியே கேட்குறது கிடையாது இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பிஎஃப்இஎஸ்ஐயும் எங்களுக்கு இஎஸ்ஐ கார்டு இது வரைக்கும் இல்லை. இது வரைக்கும் சொல்யூஷன் இல்லை, பண்ண முடியல. ரொம்ப வருஷமா அப்படி தான் இருக்குது. இந்த குப்பை போட்டால் ஓட்டி பைசா தர மாட்டாங்க எங்களுக்கு. செய்யுங்க, செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. டைம் அந்த காசு இருந்தாலும் போட மாட்டாங்க. தொடப்பம், கூடை, கை க்ளோஸு, காலுக்கு ஷூவு. தினமும் நமது வீதிகளை சுத்தமாக வைத்திருக்க குப்பைகளுக்கு நடுவே உயிரை பணயம் வைத்து உழைக்கும் துப்புரவு பணியாளர்களின் கண்ணீரான குரல் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட மாடம்பாக்கம் பகுதியில் பணியாற்றி வரும் துப்புரவு மற்றும் ஒப்பந்த பணியாளர்கள் தங்களது நீண்ட நாள் வேதனைகளை வெளிப்படையாக பகிர்ந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர், தற்போதைய மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் டாக்டர் சரத்குமார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தாவேகா நிர்வாகிகளான செங்கல்பட்டு வடமேற்கு மாவட்ட மாடம்பாக்கம் பகுதி கழக செயலாளர் ராஜன் தலைமையிலும் தாம்பரம் மாநகர 67வது வட்ட செயலாளர் கார்த்திக் முன்னிலையிலும் தூய்மை பணியாளர்களுக்கு அவர்களின் பணியிடத்திற்கே சென்று உணவு வழங்கப்பட்டது. அப்போது பல ஆண்டுகளாக மனதில் தேக்கி வைத்திருந்த வேதனைகளை பணியாளர்கள் கண்ணீருடன் வெளிப்படுத்தினர். முறையான நோய் தடுப்பு ஊசிகள் கூட போடப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் குறைந்த சம்பளம், பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமை, கையுறைகள் வழங்கப்படாத நிலை, அதிக வேலை பளு, நேரத்திற்கு வீடு திரும்ப முடியாத சூழல் என பல்வேறு குறைகளை அவர்கள் முன்வைத்தனர். நாங்கள் பேசினால் நாளை வேலை போய்விடுமோ என்ற பயத்தில் இத்தனை ஆண்டுகளாக அமைதியாக இருந்தோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையை யாராவது கவனிக்க வேண்டும் என்றும் சிலர் கண்ணீருடன் தெரிவித்தனர். நாம் தினமும் சுத்தமான சாலைகளில் நடப்பதற்கும் நோய்கள் பரவாமல் தடுப்பதற்கும் காரணமாக இருக்கும் இந்த முன் பணியாளர்கள் இன்று தங்களது அடிப்படை உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது கவலைக்குரிய ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. எனினும் பணியாளர்கள் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் மற்றும் கோரிக்கைகள் குறித்து முழுமையான